Hi friends, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னைக்கு வீடியோ என்னன்னு பாத்தீங்க அப்படினா YouTube ஓட சேனல் ஆர்ட் எப்படி கிரியேட் பண்றது அப்படினா பார்க்க போறோம். இது ரொம்ப ஈஸி. அதுக்கு முன்னாடி அதோட டெம்ப்ளேட் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். Google browserல போய்ட்டு YouTube சேனல் பேனர் டெம்ப்ளேட் நீங்க டைப் பண்ணி சர்ச் கொடுத்தீங்க அப்படினா நிறைய டெம்ப்ளேட் உங்களுக்கு கிடைக்கும். அதை நீங்க எடுத்து ஒரு ரெஃபரன்ஸா யூஸ் பண்ணி நம்ம வந்து சேனல் ஆர்ட் கிரியேட் பண்ணலாம். சோ அந்த மாதிரி நான் டைப் பண்ணிக்கிறேன். இப்போ போய் Google browserல டைப் பண்ணி இந்த மாதிரி நிறைய டெம்ப்ளேட் வரும். அதுல வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்க ஒரு டெம்ப்ளேட்டை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் அந்த இமேஜை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி டவுன்லோட் இமேஜ் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து டவுன்லோட் ஆகிடும். இது போய் நம்மளுக்கு சேவ் ஆகிடும் ஃபோனில். இதை வந்து ஒரு ரெஃபரன்ஸாக தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். இதை வந்து அப்படியே நம்ம எந்த மாடிஃபிகேஷனும் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா வந்து இமேஜ் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்னா காப்பிரைட்டாக கூட இருக்கலாம். ஸோ அதனால் இந்த இமேஜில் எந்த மாடிஃபையும் நம்ம பண்ண வேண்டாம். ஜஸ்ட் இது ஒரு ரெஃபரன்ஸாக நம்ம எடுத்துக்கலாம், அவ்வளோதான். இப்போ இதை நம்ம டவுன்லோட் பண்ணியாச்சு. அஸ் யூஷுவல் நம்ம தம்ப்நெயில் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப் யூஸ் பண்ணோம், பிக்சல் ஆப்னு சொல்லிட்டு. அந்த ஆப் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த ஆப் ஓப்பன் பண்ணோன்னா டிஃபால்ட்டாக உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் போய்ட்டு அந்த கார்னரில் இருக்க 3 டாட்ஸை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு சைஸ், இமேஜ் சைஸ் கிளிக் பண்ணி அந்த ஆரோவை கிளிக் பண்ணி யூடியூப் சேனல் பேனர் இருக்கு பாருங்கள், அதை சூஸ் பண்ணி ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து அதுவே இன்பில்டாக உங்களுக்கு சைஸ் சூஸ் ஆயிடுச்சு. இப்போ போய் இதில் வந்து அகைன் போயிட்டு யூஸ் இமேஜ் ஃப்ரம் கேலரின்னு இருக்கும். அந்த ஆப்ஷனை ஓப்பன் பண்ணி நம்ம ஆல்ரெடி ஒரு ரெஃபரன்ஸ் இமேஜ் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தோம். அதை நான் உங்களுக்கு இதில் டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன். இப்போ அதில் போய் நீங்கள் யூஸ் இமேஜ் ஃப்ரம் கேலரி கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட கேலரிக்குள்ளே போகும். கேலரியில் போன உடனே நம்மளுக்கு டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க இமேஜை நம்ம வந்து கிளிக் பண்ணி டன் கொடுத்தோம் அப்படின்னா இந்த ரைட் சிம்பிள் கொடுத்தீங்க அப்படின்னா அது டைரெக்டாக போய் அதே என்ன உங்களுக்கு சைஸில் இருக்கோ அதே சைஸில் போய்ட்டு உங்களுக்கு அங்கே ப்ளேஸ் ஆகிரும். இப்போ பாருங்கள், ஒரே சைஸில் இருக்குது. இது வந்து எதுக்காக ரெஃபரன்ஸ் இமேஜ் அப்படின்னா நம்மளோட அந்த சேனல் ஆர்ட் வந்து உங்களுக்கு டெஸ்க்டாப்பில் ஒரு மாதிரி தெரியும், லேப்டாப்பில் ஒரு மாதிரி தெரியும், டிவியில் ஒரு மாதிரி தெரியும், மொபைலில் ஒரு மாதிரி தெரியும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த சேனல் ஆர்ட்டை நம்ம ரெஃபரன்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் அதை கிரியேட் பண்ணணும். இப்போ சென்டரில் போட்டுக்கு பாருங்கள், லோகோ அண்ட் டெக்ஸ்ட் அப்படின்னு போட்டுக்கு பாருங்கள். அந்த இடத்துல நீங்கள் கிரியேட் பண்ணுறது அது ஒரு மாதிரி டார்க் பீச் கலரில் இருக்குது. அங்கே நீங்கள் கிரியேட் பண்ணுறது வந்து உங்களோட மொபைலில் மட்டும்தான் தெரியும். மற்றபடி உங்களோட இது லேப்டாப்லேயும் தெரியும், டெஸ்க்டாப்லேயும் தெரியும். பட் நீங்கள் மற்ற சைடு கிரியேட் பண்ணுறதை விட அந்த சென்டரில் கிரியேட் பண்ணுறது மொபைலில் மட்டும் தெரியும். ஸோ அதனால் அதை இது பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் லைட் பீச் கலரில் இருக்கிறது வந்து உங்களுக்கு வந்து டெஸ்க்டாப்பு, லேப்டாப்பு, அதுக்கப்புறம் வந்து டிவியில் கூட தெரியும். அதே மாதிரி அதுக்கு பக்கத்தில் ஒரு லைட் கலரில் இருக்க, ஒரு சாண்டல் கலரில் இருக்கிறது வந்து உங்களுக்கு வந்து டிவியில் மட்டும்தான் தெரியும். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து சூஸ் பண்ணிக்க. ஸோ நம்ம மேக்ஸிமம் மொபைல் யூஸ் பண்ணுறதுனால சென்டரில் மட்டும் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ எப்படி நான் வந்து ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன்னு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நான் எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படின்னு காட்டுறேன். சென்டரில் இருக்கிறது மட்டும்தான் எனக்கு இது என்னோடய மொபைலில் தெரியும். அதை நான் இப்போ காட்டுறேன். நீங்கள் அஸ் யூஷுவல் கூகுள் போயிட்டு யூடியூப் ஓப்பன் பண்ணிவிட்டு டெஸ்க்டாப் சைட் கொடுத்துக்கோங்க. அந்த டெஸ்க்டாப் சைட் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு ஒரு கம்ப்யூட்டரில் எப்படி ஓப்பன் ஆகுமோ அந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அது நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். பட் இருந்தாலும் நான் அகைன் சொல்கிறேன். டெஸ்க்டாப் வியூ கொடுத்தோன்னா அந்த டெஸ்க்டாப் சைட்டுக்கு போகும். இப்போ வந்து உங்களோட சேனல் ஒரு ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு யுவர் சேனல் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோம் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அதில் கஸ்டமைஸ் சேனல் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அந்த இமேஜ் நீங்கள் ஜஸ்ட் டச் பண்ணாவே இந்த மாதிரி வரும் சேனல் ஆர்ட் எடிட் பண்ணுறது. அதில் சேனல் ஆர்ட் எடிட் கொடுத்துட்டு செலக்ட் ஃபோட்டோ ஃப்ரம் யுவர் கம்ப்யூட்டர்னு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுருக்க இமேஜை போய்ட்டு அதில் அப்லோட் பண்ணிக்கோங்க. இது ரொம்பவே ஈஸியான ப்ராசஸ் தான். உங்களுக்கு உள்ளே போக ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும். இப்போ இமேஜ் வந்து அப்லோட் ஆக ஆரம்பிக்குது. அப்லோட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு இதுலையும் எப்படி தெரியும், டிவைஸில் தெரியும் காட்டும். இப்போ டெஸ்க்டாப்பில் உங்களுக்கு இந்த மாதிரி தான் தெரியும், எல்லாமே தெரியும். பட் வந்து ஒரு ஹாஃபாக தான் தெரியும். டிவியில் வந்து எல்லாமே தெரியும், பட் வந்து ஃபுல்லாக தெரியும். மொபைலில் வந்து நம்ம சென்டரில் க்ரியேட் பண்ணோம்ல, அது மட்டும்தான் தெரியும். ஸோ அது மாதிரி இந்த ரெஃபரன்ஸை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஏதாவது நீங்கள் எடிட் பண்ணணும் அப்படின்னா அட்ஜஸ்ட் த கிராப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை போய்ட்டு நீங்கள் கிராப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையில்லாத இதெல்லாம் போயிடும். இன்கேஸ் கிராப் பண்ணுற ஆப்ஷன் இருந்ததுன்னா. அப்படி இல்லைன்னா செலக்ட் கொடுத்துருங்க. செலக்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு போய் ஆட்டோமேட்டிக்காக அது சேவ் ஆயிரும். சேவ் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து மொபைல் எப்படி தெரியுது நம்ம பார்ப்போம். பாருங்கள், இப்போ வந்து சேவ் ஆகிடுச்சு. இது வந்து உங்களுக்கு உள்ள அந்த லேப்டாப்பில் தெரிகிற மாதிரி இருக்குது. இது சேவ் ஆகிடுச்சு. இப்போ போய்ட்டு நம்ம மொபைலில் பார்க்கலாம். யூடியூப் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி ஒரு சேனல் கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மொபைலில் வந்து எனக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி தான் தெரியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.